மாடக்கோயில் அப்படின்னா அதை எதை குறிக்குது, எப்படி அதை புரிஞ்சுக்கலாம் சார்? கொஞ்சம் கடினமான கேள்வி. ஆ. இப்போ நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டம்னு எடுத்துட்டீங்கன்னா 9 கோயில் இருக்கு. திருச்சிராப்பள்ளியில் 2 தான் இருக்கு. நீங்கள் இந்த பக்கம் உளுந்தூர்பேட்டை பக்கம் தென்னார்காடு, பழைய தென்னார்காடு பக்கம் வந்தீங்கன்னா ஒரே ஒரு கோயில் தான். ஒரு கோயில் தான். அப்போ ஏன் அந்த பகுதிகளில் மட்டும் நான் ஒன்று சொன்னால் நீங்கள் கோச்சிக்கூடாது. நாகப்பட்டினத்தை ஏன் நாகைங்கிறீங்க? சுருக்கவே கூடாது. அந்த ஊர் பேரே போயிடுது இல்லை. மன்னிக்கணும் சார், கோச்சிக்காதீங்க. இல்லை சார். இப்போ எங்கள் ஊர் திருச்சிராப்பள்ளி. திருச்சின்னு சொன்னீங்கன்னா அதில் என்ன இருக்கு? சீன்னு இருக்கு. உங்கள் ஊரை சீன்னு சொன்னால் ஒத்துப்பீங்களா? எங்கள் ஊர் பேர் சிராப்பள்ளி சார். சிராப்பள்ளி. திருங்கிறது மரியாதைக்கு இருக்கு. ஒரு இச்சை போட்டு திருச்சின்னு சொல்லுறீங்க. அப்படி சொல்லுங்க. நீங்க பார்த்த ஆய்வு செய்த மாட கோயில்களில் வியந்து போன கோயில்கள் நிறைய இருக்கும். இன்றைக்கும் உங்களுக்கு தோடின உடனே இந்த கோயில் மாட கோயிலினுடைய அழகியலுடைய உச்சம் அல்லது ஏஸ்தட்டிக்கா அதுதான் ரொம்ப ஒரு அப்பீலிங்காக இருக்கக்கூடிய கோயில், உங்களுடைய பர்சனல் ஃபேவரட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா சார்? எவ்வளோ சொல்லலாங்க, எவ்வளோ சொல்லலாம்.